ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 15 நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் 47. பிரவருத்தம் ச நிவர்த்தம் ச திவி விதம் கர்ம வைதிகம் ஆவர்த்ததே பிரவர்த்தேன நிவர்த்தேன அஷ்ணுதே அமிர்தம். பிரவர்த்தம் பௌதிக சுகத்தை அனுபவிப்பதில் நாட்டம். ச மேலும் நிவர்த்தம் பௌதிக சுகத்தை நிறுத்தி விடுவது. ச மேலும் தத்விதம் இவ்விரு வகையான கர்ம செயல்களின் வைதிகம் வேதங்களின் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள. ஆவர்த்ததே சம்சார சக்கரத்தின் மூலமாக ஒருவன் மேலும் கீழும் சஞ்சரிக்கிறான். பிரவர்த்தேன பௌதிக செயல்களை அனுபவிக்கும் நாட்டத்தினால். நிவர்த்தேன ஆனால் அத்தகைய செயல்களை நிறுத்தி விடுவதால். அஷ்ணுதே ஒருவன் அனுபவிக்கிறான் அமிர்தம் நித்திய வாழ்வை. டிரான்ஸ்லேஷன். வேதங்களின்படி பிரவர்த்தி மற்றும் நிவர்த்தி என்ற இரு வகையான செயல்கள் உள்ளன. தாழ்ந்த பௌதீக நிலையிலிருந்து உயர்ந்த பௌதீக நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்வது பிரவர்த்தி செயலாகும். ஆனால் பௌதீக ஆசைகளை எல்லாம் நிறுத்தி விடுவது நிவர்த்தி எனப்படுகிறது. பிரவர்த்தி செயல்களின் மூலமாக பௌதீக பந்தத்தினால் ஏற்படும் துன்பங்களை ஒருவன் அனுபவிக்கிறான். ஆனால் நிவர்த்தி செயல்களினால் ஒருவன் புனிதமடைந்து நித்தியமான ஆனந்த வாழ்வை அனுபவிக்க தகுதியுடையவன் ஆகிறான். பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். பிரவர்த்திம் ச நிவர்த்திம் ச ஜனா ந விதுர் ஆசுரா என்று ஸ்ரீமத் பகவத்கீதை 16ஆம் அத்தியாயம் 7வது ஸ்லோகம் உறுதி செய்வது போல அசுரர்களால் அதாவது பக்தர் அல்லாதவர்களால் பிரவர்த்தி மார்க்கத்திற்கும் நிவர்த்தி மார்க்கத்திற்கும் இடையில் எந்த வேறுபாட்டையும் காண முடியாது. அவர்கள் தாங்கள் விரும்பியதையெல்லாம் செய்கின்றனர். இத்தகைய மனிதர்கள் கடினமான ஜட இயற்கைக்கு உட்படாமல் சுதந்திரமாக இருப்பதாக நினைக்கிறார்கள். இதனால் அவர்கள் சிறிதும் பொறுப்பற்றவர்களாகவும் புண்ணியமான முறையில் செயல்படுவதை பற்றி கவலைப்படாதவர்களாகவும் இருக்கிறார்கள். உண்மையில் பாவ புண்ணியங்களுக்கிடையில் அவர்கள் வேறுபாட்டை காண்பதில்லை. ஆனால் பக்தியானது பாவத்தையோ புண்ணியத்தையோ சார்ந்ததால். ஸ்ரீமத் பாகவதம் 1.2.6 முதல் ஸ்கந்தம் 2ஆம் அத்தியாயம் 6வது ஸ்லோகம் பின்வருமாறு குறிப்பிடுகிறது. சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்திரதோக்ஷஜே அஹைதுஹி அப்ரதிஹதா யதாத்மா சுப்ரசீததி. எதனால் மனிதன் பகவான் கிருஷ்ணரின் உன்னதமான பக்தி தொண்டை பெற முடியுமோ அதுவே மனித வர்க்கம் முழுமைக்கும் மேலான தர்மமாகும். ஆத்மாவை பூரண திருப்திப்படுத்துவதற்கு இத்தகைய பக்தி தொண்டு உள்நோக்கம் இல்லாததாகவும் இடையறாததாகவும் இருக்க வேண்டும். இதுவே இந்த மேற்கூறிய பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும். இருந்தாலும் புண்ணியமான முறையில் செயல்படுபவர்களுக்கு பக்தர்களாகும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாக சுகிருதினோ அர்ஜுன. அர்ஜுனா, 4 வகையான புண்ணியவான்கள் எனக்கு பக்தி தொண்டு செய்கிறார்கள் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7ஆம் அத்தியாயம் 16வது பதத்தில் கூறுகிறார். பௌதீக நோக்கத்திற்காக ஒருவன் பக்தி தொண்டை மேற்கொண்டால் கூட அவன் புண்ணியவானாகவே கருதப்படுகிறான். அவன் பகவான் கிருஷ்ணரிடம் வந்திருப்பதால் படிப்படியாக பக்தி நிலைக்கு வந்துவிடுவான். பிறகு துருவ மகாராஜனைப் போல பகவான் கிருஷ்ணரிடமிருந்து எந்த பௌதீக வரத்தையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுவான். ஸ்வாமின் கிருதார்சோ அஸ்மி வரம் ந யாச்சே என்று துருவர் கூறினார்.
ஆகவே ஒருவன் பௌதீகத்தில் நாட்டம் உள்ளவனாக இருந்தாலும் அவன் கிருஷ்ண பலராமரின் அல்லது கௌரநித்தாயின் தாமரை பாதங்களில் தஞ்சமடைய வேண்டும். இதனால் அவன் எல்லா பௌதீக ஆசைகளிலிருந்தும் விரைவில் தூய்மையடைவான். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்திம் நிகச்சதி என்று பகவான் கூறுகிறார். ஒருவன் பாவ புண்ணிய செயல்களின் ஈடுபாட்டிலிருந்து விடுபட்ட உடனேயே பரமபதம் அடைவதற்கு தகுதியுடையவன் ஆகிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 15 நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் 47 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.